சொல்லுங்க, நீங்க யாரு யாசிர் மௌலவி என்பது யாரு? இப்ப யாசிர் மௌலவி எங்க இருக்கிறாரு? யாசிர் மௌலவிக்கு என்ன நடந்தது? நான் நூர்லியால வந்திருக்கிறேன். யாசிர் மௌலவி என் மகன் தான். அவரு ரஷாதி மதுசால் ஓதினாரு. ஓதி முடிஞ்சு மெரிப்பண்ணாரு மாத்துகமையில. அது பிறகு அவர் கொழும்புல தான் தொழில் செஞ்சு கொண்டு இருந்தாரு. அவர் கல்யாணம் பிடிச்ச பிறகு அவருடைய மனைவிக்கு இந்த ஒரு சின்ன வருத்தம் காரணமாக இந்தியாவுக்கு 2-3 தடவைகள் பேசிக்கிறாரு. கடைசி அவருடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு போன டைம்ல தான் 2021 12ஆம் மாசம் 24ஆம் தேதி அவரை கீ பிரிவு போலீசாரால ரிமாண்ட் பண்ணி பிடிச்சிக்கிறாங்க, குற்றப்பிரிவினால. அது பிறகு ஒரு 3 நாள்ல அவங்கள கோர்ட்ல இருந்து இதுக்கு பட்டிக்கிறாங்க. கோர்ட்டுக்கு ஆஜர்படுத்திட்டு 28ஆம் தேதி ஜெயில போட்டிக்கிறாங்க, புள்ளல் ஜெயில. அதுல இருந்து நாங்களும் அவரோட கெண்ட பணிகளும் கஷ்டம் வைக்கிற நேரத்துல அவர் எப்ப சரி அதுல இருந்து வெளியே வந்து இப்போ எப்பயாவது இந்த வக்கீல வச்சுதான் எங்களுக்கு ஒரு மாதம் அறிவித்தல் தருவாரு. வக்கீலோட போன்ல இருந்தான். மிச்ச காலம் எங்களுக்கு அவரோட தொடர்பையும் இருக்கல. பிறகுதான் வக்கீலோட அப்படி நாங்க அவரோட வக்கீல பேச இதான பிறகுதான் இப்ப சரி வக்கீலோட போன்ல இருந்து எங்களுக்கு ஒரு அறிவித்தல் தருவாரு. இங்க அவரை பிடிபட்ட பிறகு சிஐடியாலையும் வந்தாங்க, கொழும்பால வந்தாங்க, பண்டாரோல நூர்லி அவங்க எல்லாம் சொன்னாங்க அவர் இங்கேயும் குற்றம் செஞ்சில்ல, எல்லாரும் நல்ல பிள்ளைன்னு சொல்றாங்க, கூடிய சீக்கிரம் வருவாங்க, நீங்க கவலைப்படுவாங்க. 4 வருஷமாவது. என்ன குற்றச்சாட்டுல பேர்ல அரெஸ்ட் பண்ணிருக்கோம்? அவரு என்ன குற்றச்சாட்டு அவரு அங்க ஆதார கார்டு எடுத்தேன்னு சொல்லி அதுக்கு இன்னும் பொய்யான குற்றச்சாட்டுகளை போட்டு பிரிவு போலீசாரால இது பண்ணிக்கிறாங்க. நாங்களும் அவரை வெளியாக்க கொண்டு வக்கீலுக்கு எல்லாம் எங்களோட ஊடு காணி எல்லாம் விட்டுதான் இப்ப நாங்க வழக்கு பேசி கொண்டிருக்கிறோம். அது நீங்க ஒரு முடிவுக்கு கொண்டு வராங்க. இல்ல இந்த மாதிரி யார் யாரெல்லாம் சந்திச்சிருக்கீங்க? இந்த 4 வருஷத்துக்கு என்னென்ன நாங்க சந்திச்சு சிஐடி தான் எடுத்திக்கிறாங்க. அதே போல எங்களோட கௌரவ முஜிபுர் மந்திரி அவங்களும் பேசினாங்க பார்லிமெண்ட்ல. இப்போ ஜெமித்துலமாவோடும் பேச ஈக்கிறோம். மற்றது அந்த எம்பிசிலையும் அதையும் நாங்க இப்போ கதமன் கூட்டத்துக்கு ஈக்கிறோம். எனக்கு முஜிபுர் மந்திரி பேசி ஈக்கிறாங்க பார்லிமெண்ட்ல. இதை பத்தி ஒரு மினிஸ்டருக்கு அங்க இருந்து எங்களோட மகன் கடிதங்கள் கொடுத்தேன்னு சொன்னாரு. ரணில் விக்ரமசிங்க ஆட்சி அவங்களோட காலத்திலையும் கூட அவர் லெட்டர்கள் கொடுத்தாராம், ஒன்றை முன்னெடுக்கல. இப்ப அனுர குமார் அவருடைய அரசாங்கத்துக்கும் கொடுத்திருக்கிறாராம். மற்ற இந்தியாவிலையும் முதலமைச்சருக்கு, தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு கடிதங்கள் கொடுத்தாராம். அப்படி அவங்க ஜெயலலிதையும் ஒண்ணுமே முன்னெடுக்கலன்னு சொல்லிதான் கவலைப்பட்டு சொல்றாரு. இப்படி ஒரு இதுக்கு நான் வந்து எங்களோட பிள்ளைய வெளியில தரணும்னு சொல்றேன். விரும்பினா ஒரு முகத்தை காட்டி நீ இன்ஷா அல்லாஹ் என் பிள்ளைக்காக நான் அதை செய்யறேன். நான் யாசிர் மௌலவி உம்மத்தான் ஐடென்டிட்டி என் கையில இருக்குது. எனக்கு கட்டாயம் என் பிள்ளைய கூடிய சீக்கிரம் சிலோனுக்கு வந்தாங்க, நாட்டுக்கு வந்தாங்க. நான் இந்த அமைப்புக்கும் எங்கள் அரசாங்கத்துக்கும் ஜமித்துலமா இலங்கை முஸ்லிம் மக்கள்கிட்டையும் கேட்டுக்கொள்றேன். அடுத்ததான் நான் எங்களோட இலங்கையில எங்களோட நாட்டு ஜனாதிபதிக்கும் பொறின் எம்பசிக்கும் மற்ற இந்த மக்களுக்கும் இந்தியாவோட முதலமைச்சருக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் அங்க பிரதமருக்கும் வேண்டிக் கொள்றேன். எங்களோட பிள்ளைய கண்ட விஷயத்துல கட்டாயம் கவனம் எடுத்து கூடிய சீக்கிரம் எங்களோட பிள்ளைய நீட்ட கொண்டு சேர்க்க சொல்லி நானும் நிறைய நோய்களுக்கு ஆளாயிட்டு அவருக்கு போறோம். இதோட அல்லாஹ் கொண்டு எனக்கு கட்டாயம் ஒரு உதவி செய்யுங்க.